like, comment, share and subscribe. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnahtruth@gmail.com. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اكتبوا عني فوالله ما يخرج مني إلا الحق. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் சுமார் 90 வருடங்களாக 88 வருடங்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த புகாரி மஜ்லிஸில் அல்லாஹ் பங்கு பெறும் வாய்ப்பை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை ஓதுவதை போன்று புகாரி ஷரீஃபை ஓதுகிற வழக்கம் உலகின் பல்வேறு பகுதிகளிலே இருக்கிறது. இங்கே இந்த ஊரில் துவங்கி சற்றேறக்குறைய 88-90 வருடங்களை நெருங்குகிறோம். அல்லாஹுவால் வஹியாக இறக்கப்பட்டதைத்தான் நாம் ஓதுவோம். வேதங்களை எல்லாம் ஓதினார்கள். திலாவத் என்பது வஹியை ஓத வேண்டும். அப்படியானால் நாம் புகாரியை ஓதுகிறோமே, புகாரி சஹீஹுல் புகாரியும் வஹிதானவா? குர்ஆன்ல உள்ளதுக்கு தானே வஹின்னு பேரு, ஹதீஸில் இருக்கிறதுக்கு பேரு வஹியா என்றால் திருக்குர்ஆனுடைய பிரபலமான வசனம், நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற வசனம் இல்லையா? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்து வஹியை தவிர வேற எதையும் பேசுவதில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் பேசினார்களோ அதுவும் வஹிதான். அந்த அடிப்படையில் சஹீஹுல் புகாரி முழுக்க முழுக்க வஹிதான். வஹியெல்லாம் ஓதப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இதை ஓதுகிறோம். புகாரி ஷரீஃப் ஓதப்பட்டு அதன் மூலமாக பலா முசீபத்துகள் எல்லாம் நீங்கியது என்கிற வரலாறு இங்கே உங்களுடைய ஊரிலே மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலே இருக்கிறது. இங்கே வடநாட்டிலே கூட, அது டெல்லியோ தேவபந்தோ சஹாரன்பூரோ மொராக்கோ போன்ற நாடுகளில் எல்லாம் கூட, அதுவும் புகாரி ஷரீஃபில் ஒரு துண்டு துணியை விரித்து வைத்து ஓதி விடுவார்கள். புகாரி முடித்ததற்கு பிறகு அந்த துண்டை எடுத்து வைத்து கொண்டு ஊரில் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் அந்த துண்டை அழிச்சு அந்த துண்டை கொஞ்சம் நேரம் மேலே போட்டிருப்பாங்கன்னெல்லாம் சொல்லி மொராக்கோ உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் கேள்விப்படுறோம். மத்திய கிழக்கு நாடுகளிலே நிறைய இடங்கள்ல அப்படி புகாரி ஷரீஃபினுடைய மஜ்லிஸில் புகாரி ஓதப்பட்டு அதுக்கு தண்ணி வைக்கப்பட்டு அந்த தண்ணீரை தபர்ருக்காக கருதி குடிக்கிற பழக்கம் இருந்தது என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். நாம் இன்றைக்கு படிக்கிற இந்த வஹி
இந்த சஹீஹுல் புகாரியினுடைய ஹதீஸுகள் சர்வ சாதாரணமாக நமக்கு கிடைக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய களம் போராடி இருக்கிறார்கள் நிறைய முஹத்திஸீன்கள். ஹதீஸுகளை தேடி தேடி பயணப்பட்டார்கள். இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல அப்படி முஜல்லதா பைண்டடா நமக்கு சஹீஹுல் புகாரி, சியாசித்தா, சஹீஹான 6 கிரந்தங்கள் எல்லா கிதாபும் கையில கிதாபாக மட்டுமல்ல, இன்றைக்கு ஆங்காங்கே மொபைலில் வைத்திருக்கிறார்கள் எல்லாத்தையும். சர்வசாதாரணமாக இந்த ஹதீஸுகள் நம்முடைய கைக்கு வரல. இதுக்கான ஒரு பல 100 வருஷங்களுக்கான போராட்டத்தை, பெரிய முயற்சியை முஹத்திஸீன்கள் செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தொடக்கத்தில் தொடங்கிய முதல் ஹதீஸும் கடைசியில அவர்கள் கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி தகீலத்தானி ஃபில் மீசானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்று இறுதி ஹதீஸை முடிக்கிற போது 16 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 16 வருஷங்கள். இதற்காக அவர்கள் பயணப்பட்ட தூரங்கள் 10,000 கிலோமீட்டர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் கிதாபுல் இல்ம்ல புகாரியில 102 ஹதீஸுகள் இருக்கு. 102 ஹதீஸுகள். 102 ஹதீஸுகள்ல சில ஹதீஸுகளுக்கு அவர்களே தலைப்பு கொடுத்து அதற்கு தோதுவாக அந்த பாடத்தில் ஹதீஸ் கொண்டு வருவார்கள். அதுல ஒண்ணு என்னன்னா, பாபுர் ரஹ்லத்தி ஃபி தலபில் இல்ம்னு சொல்லி மார்க்கத்தை, மார்க்க கல்வியை தேடுவதற்காக பயணப்படுதல் அப்படின்னு ஒரு பாபு உருவாக்கி, ஒரு பாடம் உருவாக்கி அதுல என்ன எழுதுறாங்க தெரியுமா? ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு சஹாபி ஒரு ஒற்றை ஹதீஸை கேட்பதற்காக வேண்டி ஒரு நாடு விட்டு நாடு, மதீனாவை விட்டு ஷாம், வெகு தூரம் போய் ஒத்த ஹதீஸ் போய் சேருவதற்கு நாட்கணக்கில் பிடிக்கும், திரும்பி வருவதற்கு நாட்கணக்கில் பிடிக்கும். இன்றைக்கு போல வாகன வசதிகள் நிறைந்த சூழல் அல்ல அது. ஆனா போய் ஒரு ஹதீஸை கேட்டுட்டு மிஞ்சி போன சில நிமிடங்கள் அவ்வளவுதான் திரும்பி வந்திருக்கிறார்கள். இமாம் புகாரி அதை பதிவு செய்வதற்கு என்ன நோக்கம் தெரியுமா? அல்லாஹுவின் தூதரின் வஃபாத்திற்கு பிறகு உலகத்தினுடைய எல்லா பக்கங்களிலும் போய்விட்ட சஹாபாக்களிடம், அவர்களிடம் தேங்கி இருந்த ஹதீஸுகளை தேடி பிடித்து வாங்குவதற்கு பெரிய சிரமங்களை மேற்கொண்டார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள், இன்னும் எக்கச்சக்கமான முஹத்திஸீன்கள். ஹதீஸுகள் அவ்வளவு சாதாரணமா கிடைக்கல. ஹதீஸுகளை எழுதி எடுத்த அந்த கைகள் பாக்கியத்திற்குரியவை. உலகத்துல கசீருல் கிதாபத், ஆக அதிகமாக ஹதீஸுகளை எழுதுனதுன்னு பார்த்தா ஒரு 4 பேர் முஹத்திஸீன்கள். ஒன்று அலி இப்னுல் மதீனி ரஹிமஹுல்லாஹ், உஸ்தாத் இமாம் புகாரி, இமாம் புகாரியுடைய உஸ்தாத் அலி இப்னு மதீனி ரஹிமஹுல்லாஹ். அபூ ஸுர்ஆ ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 2வது முஹத்திஸ். யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ் இவங்க 3வது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஹம்பலி மதுஹபை உருவாக்கிய சட்ட மேதை அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த 4 பேரை விட உலகத்திலேயே எழுதியவர்கள் யாருமே இல்லை. இந்த 4 பேர் தான் ஆக முக்கியம். ஸுர்ஆ ரஹிமஹுல்லாஹ், யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ், அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். ஹதீஸுகள் 7 லட்சம் ஹதீஸுகள் அல்ல, இதில் பல பேர் ஹாஃபிதுகள். 7 லட்சம் ஹதீஸ் ஹாஃபிது. இன்னைக்கு தான் நம்ம குர்ஆனை மனப்பாடம் பண்ணா ஹாஃபிதுங்கிறோம். ஒரு நேரத்தில் 1 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணா ஹாஃபித். 3 லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணா அவங்களுக்கு ஹுஜ்ஜத்தின் பேர், ஹாஃபிஸின் பேர் இல்லை, அவங்களுக்கு பேர் ஹுஜ்ஜத். 3 லட்சம். யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ் 7 லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்தவர்கள். இதுல என்னன்னா, வாழ்க்கையில் காலமெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பேனா பேப்பர் வசதி கூட அன்னைக்கு இல்லை. கட்டையில எழுதுவதற்கு சீவி வைத்துக் கொள்ள வேண்டும், குடுவையில கருப்பு மையை வைத்துக் கொள்ள வேண்டும், தொட்டு எழுத வேண்டும். ஒரு 2 எழுத்து எழுதுறதுக்குள்ள மீண்டும் காய்ந்து விடும், மீண்டும் தொட்டு எழுத வேண்டும். இப்படியாக சுமார் 6 லட்சம் 7 லட்சம் ஹதீஸுகளை தொகுத்தார்கள் என்றால் அவர்கள் பட்ட சிரமம் இங்கே யோசிக்கத்தக்கது.
இன்னைக்கெல்லாம் பேனா பேப்பர் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ என்னமோ மொபைலில் வாயில் இவன் சொன்னால் அது தானாக பதிவு பண்ணிக்குது, எழுதுகிற வேலையும் இல்லை. அன்புள்ள அப்படின்னா அங்கே அன்புள்ளன்னு எழுத்து வந்துடுது. அந்த அளவிற்கு ஆகிவிட்டது. எழுத்தும் அது சம்பந்தப்பட்ட பணிகளும் ஆக லகுவாக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே கூட நம்மாலே முடியாத காரியத்தை அன்றைக்கு கட்டையிலும் கருமையிலையும் வைத்து 6 லட்சம் 7 லட்சம் ஹதீசுகளை அவர்கள் எழுதினார்கள் என்றால், ஹதீஸை தொகுக்கவும் படிக்கவும் பரப்பவும் ஒரு பெருங்கூட்டம் அதற்கு முயற்சித்திருக்கிறது. ஹதீசுகளை எங்கேயாவது தேடி போவாங்க. தூனுஸ்ல இருந்து ஒருத்தர் கிளம்பி அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வந்தாராம் ஹதீஸ் படிக்கிறதுக்காக. அரசுக்கு ஏற்பட்ட மோதல்ல அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹிக்கும் அரசுக்கும் ஏற்பட்ட மோதல்ல, நீ இனிமேல் பாடம் நடத்தக்கூடாது, ஹதீஸ் யாருக்கும் படிச்சு கூடாதுன்னு தடை உத்தரவு காலம். இவரு எங்கேயோ மாச கணக்கில் பிரயாணம் பண்ணி வந்திருக்காரு ஒருத்தர் படிக்கிறதுக்காக, ஹதீஸ் படிக்கிறதுக்காக. 5-6 மாசம் தெரிஞ்ச உடனே உங்கள்கிட்ட உள்ள ஹதீஸுகளை அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி முடியாதுன்ட்டாங்க. அரசு உத்தரவு மீறி உனக்கும் தண்டனை எனக்கும் தண்டனை, அது அரச குற்றத்துக்கு ஆளாகணும். கடைசியில் வேற வழியில் அவர் சொன்னார், டெய்லியும் ஒரு ஹதீஸ் சொல்லி கொடுங்க, நான் டெய்லியும் ஒவ்வொரு வீடாக யாசகம் கேட்டே வர்றேன், உங்கள் வீட்லேயும் வந்து யாசகம் கேட்குற மாதிரி ஒரு தட்டை கையில் வச்சுட்டு நான் நின்றுக்குவேன், நீங்கள் வெளியே வந்து யாசகம் போடுற மாதிரி உள்ள பாவனையில் ஒரு ஹதீஸை சொல்லிட்டு நீங்கள் போயிருங்க, நானும் வந்து பிச்சை எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும். உண்மையாலுமே அது கல்வி பிச்சை. என்ன, ஒரு பாத்திரத்தை ஏந்தி கொண்டு வருகிறேன், நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி பல நாட்கள் தினந்தோறும் இவங்கள்ட்ட வந்து டைரக்டா பாத்திரத்தை நீட்டி நிக்க கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி 10 வீட்டில இருந்தே ஆரம்பிச்சு வரிசையா அங்கிருந்து கேட்டுக்கிட்டே வந்து அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியுடைய வீட்டில் அவர்கள் யாசகம் கேட்டு ஹதீஸுகளை படித்தார்கள்ங்கிற வரலாறுலாம் பார்த்தா, ஹதீஸை படிக்கவும் எழுதவும் திரட்டவும் பாதுகாக்கவும் ஒரு பெரிய கூட்டம் இதற்கு நிறைய மெனக்கெட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் கஷ்டப்பட்டவர்கள் எக்கச்சக்கமான பேர். இன்னைக்கு நாம வாழ்க்கை நிறைய பேர் வஃபாத்தாகிற வரை ஒரு அபூ ஸுர்ஆ ரஹிம் உலகத்தில் அதிகமா ஹதீஸ் எழுதினவங்க, ரூஹு போகுது. ரூஹு போறப்போ மாணவர்கள் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கிற மாணவர்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, உஸ்தாதுக்கு கடைசி நேரம் மாதிரி தெரியுது, களிமா சொல்லி கொடுப்போம், களிமா சொல்லி கொடுப்போம். சரி, நான் சொல்லி கொடு நீ சொல்லி கொடுன்ட்டு உட்காந்துருக்காங்க. யாரும் எப்படி போய் உஸ்தாதுக்கு போய் நாம சொல்லுங்க அஷ்ஹது அல்லா இல்லா அப்படிலாம் எப்படி சொல்லி தர்றது அப்படின்ட்டு கூச்சப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. உஸ்தாதுக்கு சொல்லி தன்னுடைய நப்ஸ் அவருடைய ரூஹு இழுத்துட்டு இருக்கு. அப்போ ஒரு மாணவர் சொன்னாரு, நம்ம ஒரு வேலை செய்வோம், ஹதீஸ்ல வருதல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஹதீஸ் வருமல்ல, அந்த ஹதீஸை படிப்போம் தலைமாட்டில் உட்காந்து. அவர் அந்த கலிமாவுடைய வார்த்தையை கேட்டுருவார். ஹத்ததனா ஹத்ததனா ஹத்ததனான்ட்டு இப்படியே இப்போ இங்கே நம்ம படித்த மாதிரி அவர் வரிசையாக படித்து யாருக்கு வந்து கடைசி நேரமாக இருக்குதோ அவர்கள் வந்து ஷஹாதத்து கலிமா சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஹதீஸை படித்தாங்க. அவர் மூச்சு இழுத்துட்டு இருக்கிறவர் இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வை வாங்கிக்குவாருன்ட்டு படித்தா அவர் அவங்க படித்த சனதில் உள்ள தப்பை சொல்லி கொடுக்குறாரு. சனதுல தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷஹாதத்து சொல்லிட்டு அவர் மௌத்தா போயிட்டாருன்னு. வாழ்க்கை முழுக்க ஹதீஸுகளுக்காக பயணம். உச்சகட்டமா யாராவது ஒரே ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னா, நாம் சொன்ன 4 பேர்த்திலையும் அல்லமா யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ் 6 லட்சம் 7 லட்சம் ஹதீஸை எழுதுனாங்க. இவங்களுக்கு தெரியலன்னா ஹதீஸ் வேற எங்கேயுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸுகளை தொகுத்த அதை உலகத்திற்கு தந்த பெருமக்களுக்கு
அன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய உலகம் செய்த மிகப்பெரிய சங்கை நிறைய. இன்னைக்கு நாம் புகாரி மஜ்லிஸை படிப்பது என்பது நமக்கான முசீபத்துகள் நீங்குவது என்பது மட்டுமல்ல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நாம் செய்கிற சங்கை, அவர்களுக்கு நாம் செய்கிற நன்றி கடன். இந்த உம்மத்திற்கு இமாம் புகாரி அவர்களே, நீங்கள் செய்து கொடுத்த பாட்டிற்கு நாங்கள் இப்படி ஒரு 40 நாட்கள் உங்களுக்கு மரியாதை செய்கிறோம் என்று அர்த்தம். யஹ்யா இப்னு மঈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொன்னனே, அவ்வளவு ஹதீஸ் எழுதுனவங்க அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க. கடைசியா ஹஜ்ஜுக்கு வந்துட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் ரவுலா, அந்த கை எவ்வளவு பாக்கியமான கையா இருக்கும். கட்டையில பிடிச்சி 7 லட்சம் ஹதீஸ் எழுதுச்சுன்னா அல்லாஹு அக்பர். வந்தவங்க மதீனாவில், பொதுவாக நமக்கு தெரியும் இல்லையா, மதீனாவில் ரவுலாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், நம்ம இடத்துல போய் குளிச்சு நல்ல புது துணி எல்லாம் மாற்றி அத்தரெல்லாம் போட்டு தானே ரவுலாவுக்கு நம்ம போவோம். அப்போ யஹ்யா இப்னு மঈன் ரஹிமஹுல்லாஹ் வந்து குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரவுலாவுக்கு போகிறதுக்காக யஹ்யா இப்னு மঈன் தயாராகிட்டு இருக்கிறப்பவே வஃபாத் ஆயிட்டாங்க. ரவுலாவுக்கு போகலை. இன்னாலில்லாஹி. மெதுவா செய்தி கசிஞ்சிருச்சு. யஹ்யா இப்னு மঈன் ரஹிமஹுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டில் தயாராகிட்டு இருக்கும்போது வஃபாத் ஆயிட்டாங்க. யஹ்யா இப்னு மঈன் ரஹிமஹுல்லாஹ்வை யாரும் பார்த்ததில்லை, ஆனால் பேர் மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போதான் நம்மளுக்கு உடனே போட்டோவோட தானே எல்லாத்தையும் அனுப்புகிறோம். யாராவது மவுத்துன்னு சொன்னாலும் முதல்ல போட்டோ அனுப்புங்கிறாங்க. அப்போ போட்டோ இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த காலத்துல ஒண்ணும் இல்லை, போட்டோ இல்லை, ஒண்ணும் இல்லை. யார் யஹ்யா இப்னு மঈன்னு தெரியாது, ஆனா பேர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய உலகத்தில். யஹ்யா இப்னு மঈன் ரஹிமஹுல்லாஹ்வை பார்ப்பதற்கு துடித்த கூட்டம் எல்லாம் இருந்தது. வஃபாத் ஆயிட்டாங்க, அதுவும் மதீனாவுல வந்து வஃபாத்து அப்படிங்கிற செய்தி ஊர் முழுக்க பரவுகிறது. எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி. யஹ்யா இப்னு மঈன் ரஹிமஹுல்லாஹ் எந்த அளவுக்குன்னா, மதீனா அதனுடைய அரசாங்கம், அதனுடைய துருப்புக்கள், அதனுடைய அமீர், கவர்மெண்ட் சோர்சஸ், ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்துருச்சு. யஹ்யா இப்னு மঈன் ரஹிமஹுல்லாஹ்வை அடக்கம் செய்ய செய்தி வெளியில தெரிஞ்ச உடனே ஆங்காங்கே இருந்து பெரும் படை. மதீனா அதற்கு முன்னால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வேணா பார்த்திருக்கலாம் சஹாபாக்கள் காலத்துல. யஹ்யா இப்னு மঈன் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வஃபாத் அன்னைக்கு மதீனா திணறியது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமாமார்கள்னு சொல்றோம் இல்லையா, அவங்க கொஞ்சம் பேர்லாம் அங்க இருந்தாங்க மதீனாவில். ரசூலுடைய ஹயாத்திலேயே அமினாம்மா அவர்களுடைய வழியாக மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்வாலுகள் என்று சொல்லக்கூடிய மாமாமார்கள்லாம், அந்த குடும்பம் எல்லாம் இருந்தது மதீனா. சுருக்கமாக பனு ஹாஷிம்களில் கொஞ்சம் பேர் மதீனாவிலே இருந்தார்கள். அந்த பனு ஹாஷிம் பூரா ஒன்னு சேர்ந்து இந்த மௌத்துக்கு வந்தாங்க. கவனிக்கனுடைய புத்திரம் அவர்களுடைய பரம்பரையிலே அன்றைக்கு இருந்தவர் பாட்டனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை எல்லாம் எழுதி 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 காலமெல்லாம் காய்த்து போன இந்த கரங்கள் இன்னைக்கு வஃபாத் ஆயிருச்சு, நாங்கள் இதற்கு மரியாதை செய்ய வந்திருக்கிறோம்னு நபியுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமா வந்துச்சு. வந்தது மட்டுமல்ல, காலமெல்லாம் ஹதீஸை எழுதிய ஹதீஸை தொகுத்த இவர்களுக்கு நாங்க ஏதாவது செய்யணும், கைமாறு செய்யணும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டிய பலகை அவர்களிடம் இருந்தது. ரசூலுக்கு குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் அந்த பலகையை வெளியே எடுக்கலை. பனு ஹாஷிம்கள் அதை தூக்கி கொண்டு வந்தார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த பலகையில வச்சு குளிப்பாட்டினாங்களோ அந்த பலகையை எடுத்து கொண்டு வந்து ஹதீஸுகளை எழுதிய யஹ்யா இப்னு மঈனுக்கு அந்த பலகை வைக்கப்பட்டது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு அவர்களை குளிப்பாட்டிய பலகையில் இரண்டாவதாக கழுவப்பட்ட ஒரே நபர் யஹ்யா இப்னு மঈன் ரஹிமஹுல்லாஹ். பனு ஹாஷிம்கள் சூழ நின்று இந்த வேலையை செய்தார்கள். மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எடுத்து சென்ற அந்த அதே பலகை, அதிலே ஜன்னத்துல் பகீ வரைக்கும் யஹ்யா இப்னு மஈனை அதே பலகையில் கொண்டு செல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் குழியில இறக்கி வைக்கிற வரையும் ரசூலுல்லாஹ் அந்த பலகையில் இருந்தாங்க.
அந்த பலகையிலே யஹ்யா இப்னு மஈன் படுத்துக்கொண்டு அவர்கள் ஜன்னத்துல் பகீக்கு போனார்கள். ஜன்னத்துல் பகீக்கு இன்றளவும் போனால் வலது பக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மஹாத்துல் முஃமினீன்களின் கபறுகளை தாண்டி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய கபருக்கு பக்கத்தில் நாம் யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கபரை பார்க்கலாம். அந்த இடத்தில் காலமெல்லாம் ஹதீஸுகளுக்கு செய்த சேவைக்கான அங்கீகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கழுவப்பட்ட பலகையில் இவர்களை வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் உட்பட இந்த உலகத்தில் முஹத்திஸீன்களுக்கு அல்லாஹ் எக்கச்சக்க மரியாதையை செய்தார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முறை பலரும் ஆலிம்கள் இங்கே சொல்லியிருக்கக்கூடும், பேசியிருக்கக்கூடும், நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். அவர்களுடைய மக்பராவில இருந்து பல்லாண்டு காலங்கள் அத்தருடைய வாசனை, கஸ்தூரியுடைய வாசனை இமாம் புகாரியின் மக்பராவிலே வந்திருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாமா அஹ்மதுல் கஸ்தல்லானி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள், மண்ணை எல்லாம் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சு புகாரி இமாமுடைய கபூர்ல இருந்து அது தோண்டி 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 ஒரு கட்டத்துல கஃன் தெரிகிற அளவுக்கு வந்து விட்டது. மண்ணை எடுத்து எடுத்து அதற்கு பிறகுதான் மரத்தாலான ஒரு வேலியை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தடுத்து யாரும் போகாதபடி, ஆனால் வேலியை தாண்டி நின்று நான் நுகர்ந்து பார்க்கிறேன், கஸ்தூரியுடைய மனம் இன்றளவும் இருக்கிறது. அல்லாஹ் புகாரி இமாம் போன்றவர்களுக்கு, யஹ்யா இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுக்கு ஹதீஸ் கலையில் நமக்கு எழுதி கொடுத்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் செய்த சங்கை என்று சொல்ல வேண்டும். அதுவும் இமாம் புகாரி செஞ்ச வேலை வெறும் ஹதீஸ தொகுத்ததல்ல, ஹதீஸுகளில் அன்றைக்கு இடைச்செருகல்கள் வந்தது, ஹதீஸுகளில் பொய்கள் புனையப்பட்டது. ஒப்பனவே சொல்லலாமே, ஷியாக்கள் தங்களுக்கு தோதுவாக சில நபி மொழிகள் என்று சொல்லி இல்லாததை புகுத்தினார்கள். இப்ப என்னன்னா, சஹீஹான ஹதீஸ மட்டும் பிரிச்சு எடுக்கணும், குப்பை கூலங்களாக கலந்து விட்டவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அப்போ அந்த வேலையை இமாம் புகாரி செய்தார்கள். அவர்களுடைய உஸ்தாத் இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், யாராவது ஒரு நல்ல சீதேவி வந்து இவனுக்கெல்லாம் கண்டபடி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிற கண்ட வார்த்தையெல்லாம் எடுத்துட்டு சஹீஹான ஹதீஸை மட்டும் யாராவது தொகுத்து கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உஸ்தாது சொல்றது காதுல வாங்கும்போது 14 வயசு இமாம் புகாரிக்கு இந்த உஸ்தாது சொன்னதை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு பியூரான ஹதீஸுகள் மாத்திரம், ஒன்லி சஹீஹான ஹதீஸுகள் அதை தொகுத்து உலகத்துக்கு கொடுத்தவர். ஏன்னா இல்லைன்னா, இது தொகுக்கப்படலைன்னா இட்டு கட்டப்பட்டதெல்லாம் ஹதீஸாக வந்திருக்கும். ஷியாக்களோ கவாரிஜுகளோ அன்றைக்கு இருந்த நிறைய பாத்திலான அநியாயமான கூட்டங்கள், ஃபிர்காக்கள் தங்களுக்கு தோதுவாக எதையெல்லாம் சொன்னார்களோ அத்தனையும் ஹதீஸா இருக்கும், ஏராளமான ஹதீஸுகள். அப்போ நாம் யோசித்து பார்க்கிறோம், ஹதீஸுகளுக்கான பெரிய மரியாதையை இந்த உம்மத்து செய்திருக்கும், அவைகளை தொகுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் நாம் செய்கிற மரியாதை தான் இந்த புகாரி மஜ்லிஸ். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை கியாமத்து வரை அல்லாஹ் காயும் தாயுமாக்கி வைப்பானாக. ஆண்டுதோறும் நடைபெறுகிற இந்த மஜ்லிஸுகளில் பங்கெடுக்கக்கூடிய, அமரக்கூடிய, துஆக்களை பெறக்கூடிய, அல்லாஹுவால் இங்கே இறக்கப்படுகிற ஹைரு பரக்கத்துகளை அடையக்கூடிய பலா முசீபத்துகள் நமக்கும் நம் ஊருக்கும் நம் சார்ந்த சமுதாயத்திற்கும் விலக்கி வைக்கக்கூடிய முசீபத்துகளிலிருந்து பாதுகாப்பு அல்லாஹ்விடமிருந்து பெறக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பொருட்டால் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الكريم المنعم الذي لا تحصي نعمه العباد ولا يضجره مصائر السائلين ولا يبلمه يلهاه العباد ولا يمسك ما في خزائن رحمته السنية العظام والنفاذ وهو الله الذي لا إله إلا هو الذي لا معطي لما منع ولا مانع لما أعطى من الخير والإمداد. نحمده ونشكره على ما
جل ودق من نعمائه، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد المخصوص بأشرف الأديان، وعلى آله وأصحابه المحافظين على اتباع سنته بالسر والإعلام، صلاة وسلاما يكونان صبغة صحيح الإمام سيدنا محمد بن إسماعيل البخاري رحمة الله تعالى عليه في هذا المحل فضلا ومنا أن توفقنا للعمل بما جاء فيه عنك من المواعظ والأحكام، وبما رواه الثقات عن رسولك عليه أفضل الصلاة والسلام. اللهم نفر به أبصارنا وبصائرنا لنفوز من بركاته، وحفظنا من الوقوع بالشك والجهل والغفلة والندامة. اللهم إنا نسألك ونتوجه إليك بنبيك الطاهر النسب الكريم الحسب خير العرب والعجم سيدنا محمد بن عبد الله وبسائر الأنبياء والمرسلين صلوات الله تعالى وسلامه عليه وعليهم أجمعين، والأولياء والصالحين، وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء، أن تكشف عنا البلاء والغلاء والوباء والأمراض والأسقام. اللهم عمر بنا منازلنا ولا تهلكنا بسوء أفعالنا، ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا حي يا قيوم، برحمتك نستغيث يا مغيث أغثنا، يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث أغثنا، يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث أغثنا، يا مجيب دعاء السائلين ويا أكرم الأكرمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. واعف عنا واغفر لنا وارحمنا، أنت مولانا فانصرنا على القوم الكافرين. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. وصلى الله تعالى وسلم على خير خلقه
سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين 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 سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين رب زدني علما. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com